damage fracking can do to the water table. Every place that it happens, it poisons the water table, the aquifers, and also it can cause earthquakes. And it just releases terrible, terrible chemicals into the local environment, and it poisons people and poisons children. And so I support your fight against fracking in your area, and I wish you good luck. வணக்கம், என்னுடைய பேர் குமரேசன். நான் இப்போ லண்டனில் இருந்துட்டு நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதற்கு எதிராக நான் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்னென்னா, மத்திய மாநில அரசுகள்லாம் வந்து அவங்க அந்த முதலாளித்துவம் அவங்கள எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. கடைசியில் வந்து அடிமட்டத்தில் இருக்கப்ப ஒரு விவசாயி தான் வந்து கையில் அந்த இதில் கை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த விவசாயிகள் வந்து கத்தனா கூட வந்து இந்த உலகம் கேட்குறது வந்து யாருமே இல்லை நினச்சாங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கோம், விவசாயி கூட சேர்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். எங்களால் அங்கே இருக்க முடியல, ஆனால் எங்களுடைய அந்த தாக்கத்தை எல்லாத்தையும் நாங்கள் இங்கிருந்து வெளிப்படுத்துகிறோம். உலக தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஒன்று அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள், எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும், பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் பாலைவனமாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து எங்களுடைய வருமானத்துக்குரிய பேஸ், அந்த விவசாயத்தை வந்து நீங்கள் கை வைக்காதீங்க. இதுதான் எங்களுடைய ஒரே கருத்து. அதாவது நிறைய பேர் சொல்கிறீங்க, அரசியல்வாதிகள் இருந்துக்கிட்டு விவசாயத்துக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கையெழுத்துறோம்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கையெழுத்து போடும்போது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? இதே இது உங்களுடைய வீடு இருக்குது, உங்களுடைய வீடை தகர்த்து ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி பார்க்காம கையெழுத்து போட்டுருவீங்களா? ஒரு விவசாயி ஏதோ ஒரு முக்கில் இருக்க விவசாயி அடி வாங்க போகிறான் அப்படிங்கிற ஒரு கவலையே இல்லாமல் தான் நீங்கள் வந்து கையெழுத்து போடுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய ஆதங்கம். இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து இது வந்து இந்த போராட்டம் இதோடு நின்றுறாது, இன்னும் நிறையா வரும். ஜல்லிக்கட்டுக்கு வந்தோம், அப்புறம் இப்போ வந்து நெடுவாசல் போராட்டம் பண்ணுறோம். அடுத்து எங்களுடைய போராட்டம், அடுத்த கட்ட போராட்டம் வந்து தாமிரபரணியாக இருக்கும். அதாவது நான் திருநெல்வேலி மாவட்டம் தான் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து சுத்தமான தாமிரபரணி எங்கள் வீட்டுக்கு வருதுன்னா வர்றதில்லை. ஏன் அப்படின்னு கேட்க போனால் வந்து தண்ணி அங்கேருந்து கம்மியாக வருது. தண்ணி அங்கேருந்து கம்மியாக வர்றதுனால போர் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எங்கேயோ இருந்து 1000 மைலுக்கு அங்கேருந்து வந்திருக்க ஒரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து தார வைக்கிறீங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. அதான் அரசாங்கம் வந்து சொந்த நாட்டு மக்களுக்கா இல்லை வந்து வேற எங்கேயோ வர எம்என்சி கம்பெனிக்காங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தயவு செஞ்சு வந்து அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து இப்போ விட்டுட்டு எங்களுடைய விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட இருங்க. ஒரு விவசாயி சாகும்போது ஒருத்தன் கூட வந்து சுற்றி கூட கேட்க வரல. ஆனால் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மக்கள் எதிர்க்கிறாங்க, ஒரு கிராமங்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா வந்து ஊரோட அவ்வளோ பேரை வரீங்க. ஏன் என்ன பண்ணால் அரசியல் பண்ணுறீங்க? அந்த அரசியல் வந்து எங்ககிட்ட பண்ணாதீங்க. பண்ணுங்க, நீங்கள் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணிக்கங்க, எங்ககிட்ட வந்து வராதிங்க. தமிழன் வந்து என்றைக்குமே வந்து சாக மாட்டான். கடைசி உயிர் இருக்கிறவரை நாங்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கோம் எங்களுடைய உரிமைக்காக. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆனந்த், என்னுடைய மனைவி பேர் ஷாம்லா, கிஷோர் அண்ட் பீரா. நாங்கள் இங்கே ஒரு 12 வருடங்களாக இருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை வந்து நம்மளோட நெடுவாசல் மக்களுக்காக எங்களுடைய ஆதரவு தெரிவிக்குமாறு நாங்கள் வந்து இன்றைக்கி நடத்தியிருக்கோம். தொடர்ந்து எங்களை வந்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து எங்களை ஏமாற்றிட்டே இருக்குது. மண்ணை எடுக்கிறோன்னு சொல்லி இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன்கிற பேரில் மீத்தேன் திட்டத்தை வேறு பேர் சொல்லி எங்களை கொண்டு வந்து ஏமாற்றுறதுக்கு எவ்வளோ முறையில் முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ இதை தடுத்தாலும் நாளைக்கு வேறு ஏதாவது பேர் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஆனால் நாங்கள் எதுக்குமே விட மாட்டோம். எங்களுடைய விவசாய நிலைகளை அழிக்கிறதுக்கு, எங்களோட விவசாயி தற்கொலைகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி தான் இது. நாங்கள் இதை வந்து நடத்த விடவே மாட்டோம். எத்தனையோ பாலைவனங்கள் அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட மீத்தேன் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுடைய விவசாய நிலத்தில் கொண்டு வந்து எடுத்து எங்களோட விவசாய வயிற்றில் அடிக்கிறீங்க. அது நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். இது எங்களோட முழு வந்து எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்புறமா வந்து அங்கே போராடுற மக்களுக்கு வந்து எங்களோட முழு ஆதரவு என்றைக்கும் உண்டு. நாங்கள் வேறு நாட்டில் இருந்தாலும் எங்களோட மனசு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு எங்களோட ஆதரவை என்னென்ன வகையில் கொடுக்க முடியுமோ அந்த வகையில் எங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உலக தமிழர்கள் அனைவரும் இதுக்காக போராடணும். ஜல்லிக்கட்டு ஒரு நாள் போராட்டத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து குரல் கொடுத்து மட்டும் காணாது. இந்த விவசாய போராட்டம் வந்து நம்மளுடைய 365 நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அதுக்கு நம்ம எல்லாரும் தொடர்ந்து போராடணும். வாழ்க்கை தமிழ். நதியையும் மண்ணையும் தாய் தந்தையாக போற்ற கலாச்சாரம் நம்மளோடது. அதை ரெண்டையும் அழிச்சிட்டு ஒரு முன்னேற்றம் வரணும்னா அது நமக்கு தேவையே இல்லை. இது நெடுவாசலில் நடக்கிற போராட்டம் மட்டுமில்லை, உலகம் எங்கிருந்து இருக்கிற தமிழ் மக்கள் இதற்காக போராடணுங்கிறதுக்காக தான் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேண்டியது வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக எடுக்கிறாங்க.
ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு வேற ஒரு முறை இருக்குது. அதுக்காக வந்து நம்ம வந்து எத்தனையோ விதமான குப்பை பயோகேஸ்ன்னு சொல்லப்படுகிற குப்பைகள் கூலங்கள் அதில் இருந்தே நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கலாம். என்ன ரீசனுக்காக நம்ம நாட்டில் வந்து நம்ம மண்ணில் வந்து இப்படி தோண்டி எடுக்கணும், அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தா அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முயற்சித்தா கண்டிப்பாக வந்து நம்ம தேடுவது ஒரே ஒரு விதத்தில் புரியுது, நம்ம நாட்டை நம்ம தமிழ் மண்ணை அழிக்கிறதுக்கு முற்படுகிறார்கள். அதுதான் முதற்கொணங்கள் தெரியுது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து மெயினாக நான் சொல்ல வேண்டியது, இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. இந்த நெடுவாச திட்டம்ன்றது நெடுவாசலில் மட்டுமில்லை, இந்த ஹைட்ரோகார்பன் திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாது ஒழிக்கும் வரைக்கும் போராடுவோம். தமிழ் மக்களுக்கு நமது வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய். நான் உங்களுக்காக லண்டன்லேருந்து பேசுகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம தமிழ்நாட்டில் நெடுவாசலில் ஹைட்ரோகார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடுற மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி உலக தமிழ் மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இறங்கணும். என்னோட வேண்டுகோளை நான் சொல்கிறேன். நம்ம நாளைக்கு சோறு தான் திக்க போகிறோம், வேறு எதுவும் திக்க போகிறோம் இல்லை. நம்ம கஷ்டப்படுற விவசாயிகளுக்காக நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலமுருகன். ஆக்சுவலாக தஞ்சை மாவட்டம் தான். நான் வந்து மோடிக்கு நான் என்ன தெரிவிக்கிறேன்னா, ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன். 150 அடி 100 அடி எல்லாருமே போர் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சுக்கா மண்ணுன்னு ஒன்று வரும். அந்த சுக்கா மண்ணுலேயே எந்த ஒரு பயிருமே பயிரிட முடியாது. ஒரு காய்கறி விதை இல்லை, ஒரு கீரை விதை கூட முளைக்காது. நீ 10,000 அடி நெடுவாசலில் போர் போடுறேன்னா அந்த ஒரு மண்ணில் நீ ஏதாவது விதைச்சு பாரு. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மக்களுக்கு அங்கே நெடுவாசல் களத்தில் போராடிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக நாங்கள் இங்கே யூகேயில் லண்டனில் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி எங்களுடைய மாரல் சப்போர்ட்டை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய மண், நம்ம வளம், நம்மளுடைய உரிமை, அதை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மளால் ஆயில் கேஸ் எல்லாம் இது பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்துட்டு சோறு, நம்மளுடைய காய்கறிகள் எல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த மாநிலத்திலையோ அடுத்த நாட்டிலையோ கையெழுந்த நிலைமை வந்துடக்கூடாது. நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் தொடர்ந்து போராடுவோம். வணக்கம், நான் விக்னேஷ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெடுவாசல் மக்களுக்காக நாங்கள் இங்கே லண்டன்லேருந்து போராட்டம் வச்சுருக்கோம். நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தமிழ்நாட்டுக்காக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு முன்னெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து தமிழ் மக்களையும் தமிழர் எங்கே இருந்தாலும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருனாலும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் அவங்க மாணவர்களும் சரி ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து அவங்களோட பசங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் சரி இன்னமேட்டு யாரும் எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் இறங்கி போராடுவோம். உலகம் முழுக்க இருக்க மக்கள் அனைவரும் வந்து தமிழுக்காக கை கொடுக்கும். நம்ம பூமிக்கு கீழே இருக்கிற விஷயங்களை காப்பாற்றினா தான் நம்ம பூமிக்கு மேலே வாழ முடியும். நம்ம இன்னும் இந்த ஷோ ஆஃப் பண்ணுறதையும், நான் எந்த காரில் போகிறோம், எவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்கு கொடுக்குற நேரத்தை இந்த மாதிரி நம்மளோட வாழ்வாதாரத்தை காக்கிறதுலையும் நீங்கள் யோசிக்கணும். இதுக்கும் மேலே முக்கியமாக சொல்லணும்னா, நம்ம சந்ததியை நோக்கி நம்ம ஒரு அழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்ல விஷயங்கள், நல்ல சாப்பாட்டை கொடுத்தாங்க. ஆனால் நாம் ஒரு பெற்றவர்களாக நம்மளோட சந்ததியை நோக்கி என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் முன்னாலேயே யோசித்து பேசினவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட பேச்செல்லாம் நமக்கு அப்போ புரியலை. மாற்றம் நடக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும். ரெவல்யூஷனுங்கிறது வந்து உடனே நடக்கிற விஷயம் இல்லை. எந்த காரில் போகிறோமோ, எந்த வீட்டில் இருக்கிறோமோ, அதுக்கு முன்னால் நம்ம உயிரோடு இருந்தால் தான் அந்த வீட்லேயும் இருக்க முடியும். அதனால் உயிர் ஆதாரத்தை, வாழ்வாதாரத்தை அழிக்கிற இந்த மாதிரி செயல்களை நாம் எதிர்க்கிறோம். இதுக்கு மாற்று நிறையவே இருக்குது. கண்மூடித்தனமாக நாங்கள் எதிர்க்கல. தமிழர்கள் முட்டாள்கள் இல்லை. நாங்கள் வந்து எல்லா வசதியும் கேட்குறோம், ஆனால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறோம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், தியாகம் பண்ண மாட்டேங்கிறோம். நாங்கள் தியாகிகள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நியாயம் இல்லை. அதனால தியாகம் பண்ண சொல்றதை விட்டுட்டு அதுக்கு மாற்று வழி என்னன்னு கண்டுபிடிங்க. மக்களை பாதிக்கிற எந்த விஷயமுமே நமக்கு தேவையில்லை. அது அடித்தட்டு மக்களை பாதிக்கிற எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம மேலே இருந்துட்டு அவங்கள வந்து பாதிக்கப்படுறது வந்து நமக்கு தான் அழிவு. நாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து நிச்சயமாக நாமளும் பாதிக்கப்பட போகிறோம், நம்ம சந்ததி பாதிக்கப்பட போகுது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விஷத்தை கொடுக்க போறீங்க, அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. விஷம் வேணுமா இல்லை நல்ல வாழ்க்கை வேணுமான்னு. அங்கே போராடுற என்னுடைய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட இவ்வளோ எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும், நிரந்தர தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் வரும். அப்போ நம்ம நிச்சயமாக நல்லபடியாக இருப்போம். இதுக்குள்ள தலைவர்களை தேடுங்க. நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அந்த தலைவர்கள், வெளியில் இல்லை. ஒரு பிராண்டுக்கு பின்னால் தேடாதீங்க, அடையாளத்தை தேடாதீங்க. அடையாளத்தோட
ஒருத்தர் வரப்போறது இல்லை. செய்யணுங்கிற உணர்வோடு இருக்கிற தலைவரை தேர்ந்தெடுங்க. நிச்சயமா நமக்கு ஒரு மாற்றம் நடக்குங்கிற நோக்கத்தோட நாங்கள் செய்யறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திக். நான் இப்போ லண்டன் ட்ரஃபல்கர் ஸ்கொயர்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து நெடுவாசலில் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அந்த நெடுவாசல் ப்ரொட்டஸ்ட்டுக்காக இங்கே லண்டன் தமிழர்கள் சார்பாக, யூகேயில் இருக்க தமிழர் சார்பாக, உலகத் தமிழர் சார்பாக நாங்கள் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சோம். இந்த போராட்டம் வந்து எதுக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஒரு முக்கியமான போராட்டம். ஏன்னா இது வந்து நம்மளோட விவசாயத்தை பற்றி இது. ஜல்லிக்கட்டு வந்து ஒரு மாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எல்லாராலையும் வந்து பெட்ரோல் போடாமல் கார் ஓட்டாமல் இருந்தால் செத்து போயிட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்மலாம் விறகடுப்பு வச்சு தான் சமைச்சோம், சாணத்தை வச்சு தான் சமைச்சோம். அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தவங்கள வந்து இவங்களாம் வந்து கேஸ் எடுங்க, கேஸ் அடுப்பு வச்சு சமைங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி நம்மளை வந்து அதுக்கு பழக்கப்படுத்தி விட்டுட்டு இப்போ வந்து கேஸ் எடுக்கணும், அதுதான் முக்கியம், விவசாயம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி குழாய் கிணறு போட்டு அந்த கிணறு வழியாக வந்து எண்ணெயோ மீத்தேனோ இல்லைன்னா ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க, எல்லாமே ஒன்று தான். அதை எடுத்து நம்ம விவசாயத்தையும் அழிக்க போகிறாங்க. அந்த உள்ளத்தை எடுக்கிற எண்ணெயை வந்து அவங்க வெளியில் எடுக்கணும்னா எவ்வளோ வேதிப்பொருளை வந்து உள்ளே போடுறாங்க நம்ம மண்ணுக்குள்ளே. நம்ம மண்ணு மலடாயிடும். அதுக்கப்புறம் என்னத்தை சாப்பிடுவோம்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் கேபேஜ் இதெல்லாம் சாப்பிட போகிறோம் இல்லையா? நம்மளுக்கு அரிசி வேணும், நம்மளுக்கு வந்து காய்கறிகள் வேணும், நம்மளோட இனம் வந்து வாழணும். நம்ம தமிழ்நாடு இன்னொரு சோமாலியாவாக ஆக்க பார்க்குறாங்க. அதை வந்து நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் போராடுற நெடுவாசல் மற்றும் தமிழகம் எங்கும் போராடுறவங்களுக்கு உலக தமிழர் சார்பாக ஒரு ஆதரவான ஒரு போராட்டம் இது. ஒரே ஒரு இன்னொரு வேண்டுகோள், கடந்த முறை ஜல்லிக்கட்டு மாதிரி உலக தமிழர் எத்தனை பேரும் வெளியில் வந்த மாதிரி இந்த முறையும் வெளியில் வாங்க. அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யலை, நம்ம போராட்டத்தை மதிக்கலை அப்படின்னா உலகத்தமிழர் அத்தனை பேரும் இந்தியன் எம்பசிக்கு எதிராக வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து சொல்லணும். ஏன்னா நம்மளும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சாப்பாடு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம திரும்பி போகும்போது நம்ம ஊர் பாலைவனமாக இருக்கணுமா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மாணவர்கள் உங்களோட குடும்பத்துக்கு வந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துங்க, கற்றுக் கொடுங்க. இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம மீட்டெடுக்கணுன்றதை வந்து முக்கியமாக கருத்தாக கொண்டு சொல்லணும். இல்லாட்டி நம்ம நாடு கடைசியில் சுடுகாடாக தான் இருக்கும். அதை விடவும் கூடாது, அந்த வாழ்வுரிமையை விட்டு கொடுக்கவும் கூடாது. தமிழரால் இருந்து மீட்க முடியும், மீட்க வேணும். அந்த உணர்வு பூர்வம் எல்லாருக்கும் இருக்கணும். மிக நன்றி, வணக்கம்.